இடம்பெயர்ந்து இப்போ இந்த 9ஆம் மாதம் 7ஆம் தேதியோட 4 மாதம் முடியுது எங்களுக்கு. ஆனால் இதுவரைக்கும் போய் நாங்கள் நிரந்தர இடத்துக்கு போகையில் இப்போயும் தற்காலிகமாக கொட்டகைகள்லேயே அமைஞ்சு வீடுகள்லேயே நாங்கள் வசிச்சுட்டு வருகிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு நிரந்தர ஊருக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லியும் ஒரு இதுவும் இல்லை, தற்காலிக இடம் தந்ததும் இல்லை. ஆனால் கூலி வேலையும் இல்லாமல் எங்களை சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மற்றது இப்போ இடம்பெயர்ந்து வரையக்க என் மிஸ்டர் மோட்டர் சைக்கிளில் வந்து இறைக்கு வரைக்கும் ஆமி ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தது இடம். அப்போ இதுவரைக்கும் மிஸ்டரை பற்றி எல்லா இடமும் சொல்லிட்டோம், இதுவரைக்கும் எந்த முடிவும் எனக்கு கிடைக்கல. எனக்கு 3 பிள்ளைகள், அது படியங்களும் இல்லை, பொம்பளை பிள்ளைகள் எனக்கு. அப்போ இவங்களோட கல்வி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகள்டா தகப்பன் இல்லாதால பிள்ளைகள் மனம் பாதிக்கப்பட்ட மாதிரி, கல்வியிலையும் முதல் நல்ல இதாக படிச்சுட்டு வந்தாங்க, இப்போ குறைவாக இருக்கிறாங்க. எந்த நேரம் வந்து சண்டை அப்படின்ற ஒரு மனநிலையோட அந்த பிள்ளைகள் இருக்குது. அப்போ நாங்கள் சொந்த இடத்துல இருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு இதை செய்து கொள்வோம். இப்போ இங்கே இருக்கிறதால ஒரு தொழிலும் இல்லை எங்களுக்கு. இப்போ எங்களை சொந்த இடத்துல கொண்டு வச்சா தான் நாங்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்து எங்களோட பிள்ளைகளோட கல்வி கூட பின்தங்கி போயிருக்கு. வேறொரு ஸ்கூலோட தான் எங்களோட ஸ்கூல் எல்லாம் இயங்குது. அப்போ 2 ஸ்கூல் இருக்கேக்க நிறைய பிரச்சனையை பிள்ளைகளும் எதிர்நோக்கும், டீச்சர்ஸும் எதிர்நோக்குறாங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு லைப்ரரி கூட இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு நிரந்தர இடம்ண்டா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு லைப்ரரி, இப்போ நவீன யுகமாக இருக்கிறால ஒரு கம்ப்யூட்டர் அப்படியெல்லாம் நிறைய வசதியோடு இருக்குது எல்லா ஸ்கூலும். ஆனால் எங்களோட ஸ்கூலுக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் வழங்க இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மெயின் இதெல்லாம் பிடிச்சிருந்த ரோட்டெல்லாம் இவர் வரைக்க இடையில பஸ்ஸில் உடுப்பு பேக் கொண்டு ஏற்றிட்டு அதுக்கு பிறகு வர இல்லை. அவர் ஒரு அரை மணி தியாலத்துக்குள்ளே நாங்கள் அவங்களோட ஸ்கூலில் ஒன்றில் வச்சுட்டாங்க. இவர் வந்து ஒரு அரை மணி தியாலம், ஒரு 6:30 அப்படி இருக்கும், 7 மணி வரையும் வந்து பார்த்தா இவர் வர இல்லை. திரும்ப நாங்கள் பொலிசுக்கெல்லாம் அறிவிச்சு கேட்டோம். அவங்க சொன்னாங்க விசாரிச்சு போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் சொல்லையில் சிலவெல்லாம் பிடிச்சிருந்தா விசாரிச்சு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா மெயின் ரோட் ஃபுல்லாக ஆமி தான் பிடிச்சிருந்தது. நாங்கள் இடமேந்து வரையக்க ஆமி தான் எங்களை இங்கே கொண்டு வந்தவங்க. அப்போ அதன்படியால் ஆமியே பிடிச்சிருக்கலாம்னு நான் கெஸ் பண்ணுறேன். 7/9 7ஆம் தேதி